சகோதர சகோதரிகளே, சிஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? மார்கதேஷ சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். முக்கியமாக இந்த வருடம் அவங்க சபை ஆரம்பித்தாங்க. 75 வருஷம் கரெக்டாக 1905 அவங்க சபையானது ஆரம்பிக்கப்பட்டு, முக்கியமாக அன்னை தெரேசாவுடைய பணி உங்களுக்கு தெரியும். ஏழை எளியவர்களுக்கு மற்றும் முக்கியமாக இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுளால் பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த அன்னை விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இந்த அருள் சகோதரிகளும் பல இடங்களில் ஒரு சாட்சியமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த 75 ஆண்டு ஒரு நினைவை நல்ல விதமாக ஒரு சிறப்பாக செய்வதற்காக நம்முடைய கிராமத்திற்கு நமக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்ய வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளாக கேட்டுருங்க. என்ன மருத்துவ உதவி வேணும்னாலும் நீங்கள் கேட்டுருங்க, சரியா? அதே சமயம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளால் ஜெபம் தான் பண்ண முடியும், சரியா? அதனால் அட்லீஸ்ட்டு ஒரு மணி ஜெபம் மாதிரியாவது அவங்களுக்கு பண்ணிக்காவது அன்றைக்காவது சகோதரி நல்ல ஒரு சுகத்திற்காக ஜெபிக்கும், சரியா? உங்கள் கிராமத்துக்கு வருவதிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அதனால ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்னை தெரேசாவுடைய நோக்கம். அதை எங்கள் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டிலே பண்ணால் முக்கியம் கிடையாது. ஏழைகளின் முகத்திலே இறைவனை காண்கிறேன் என்று அன்னை தெரேசா சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போது ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது உடனே அவங்க அன்னை தெரேசா என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் அது மாதிரி தான் ஒரு குஷ்டம் அவங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க, எனக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அன்னை தெரேசா, எனக்கு 2000 ரூபா கொடுத்தா கூட நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், ஆனால் கடவுள் இயேசுவை நான் பார்க்குறேன், அவருடைய முகத்தில் இயேசுவை பார்க்குறேன், அதனால நான் செய்யறேன்னு சொன்னாங்களாம். அதனால் நம்ம ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது நம்ம கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அன்னை தெரேசா போல நாங்களும் செய்கின்ற பணி நன்றாக செய்ய நாங்கள் மறக்கவே மாட்டோம். உங்கள் கிராமத்தை மாதத்துக்கு ஒரு தடையாவது நாங்கள் உங்களை விசிட் பண்ணுவேன். நீங்களும் தொடர்ந்து ஜபத்திலே பக்தியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். கடவுளோட பக்தியாக இருக்கும்போது கடவுள் யார் வழியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஏதோ கடவுள் நன்றி வெளிப்படுத்தி வாழ்கின்ற சகோதரர்களுடைய பணிக்காக முக்கியமாக இந்த அவருடைய பணியை நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு தொடர்ந்து அவர்களுடைய அன்பு மேலும் கடவுளுக்கு சாட்சியமாக